கைகேயி மனம் மாறுகிறாள். இப்படி மாறியவரை பார்த்து மிகவும் வருந்துகிறார் தசரதர். சொல்கிறார், இப்படி கைகேயானவள் அம்புபட்டு மான் விழுந்து கிடப்பதைப் போலவும் தொகை விரித்தாடும் ஒரு மயில் சுருண்டு பூமியிலே இருப்பதைப் போலவும் இருந்தால் கைகேயி. இப்படி இருந்த உடனே சுருண்டு பூமியில் கிடந்ததைப் போல நமது சீதையாகிய மகாலட்சுமி இந்த நகரை விட்டு பிரியப் போகிறாள். அந்த இடத்திற்கு வந்தடைந்த மூதேவியோ என்று எல்லாரும் பேசும்படியாக கைகேயி அலங்கோலமாக பூமியிலே கிடந்தார் என்று சொல்கிறார். நவிவீந்தென நாடகமயில் துயின்றென்ன கவ்வை கூதரசனகியாம் கடிகமழ் கமலத்து அவை நீங்கும் என்று அயோத்தி வந்தடைந்த மடந்தை தவையாம் என கிடந்தனள் கேகையன் தனையை. அப்பொழுது அவள் அரண்மனைக்கு வந்த தசரதன் அவளை தேற்று. அவள் முன்பு ஒரு நாள் நீர் எனக்கு கொடுத்த வரங்கள் இரண்டில் ஒன்றால் பரதன் முடிசூட வேண்டும், மற்றொன்றால் ராமன் வனம் போகவும் என்று கேட்டு நின்றார். கம்பன் சொல்றார், ஏய வரங்கள் இரண்டில் ஒன்றினால் என் சேய் உலகு ஆள்வது, சீதை கேள்வன் ஒன்றால் போய் வனம் ஆள்வது என புகன்று நின்றாள். தீயவை யாவையினும் சிறந்த தீயாள். கம்பன் இங்க ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க கைகேயிய. தீயவை யாவையினும் சிறந்த தீயாள். தீயவற்றிலே எல்லாத்திலும் சிறந்த தீயவள் கைகேயி. அதை விட சொல்லாட்சி வேற யாரும் சொல்ல முடியாது. இதை கேட்டான் தசரத சக்கரவர்த்தி துயருற்று கீழே விழுந்தான். கைகேயி என்னும் பாம்பின் நாவிலிருந்து தோன்றிய சொற்களாகிய விடம் பரவியது. அதனால் தீயிலடைந்து அந்த சொல்லின் கொடுமை தாங்க முடியாமல் உடல் முழுதும் வெந்து பாம்பால் கடிக்கப்பட்ட பெரிய யானை விழுவதைப் போல கீழே விழுந்தான் தசரதன். கம்பன் சொல்றார், நாகமேனும் கொடியால் தன்னாவில் வந்த சோக வீடம் தொடர துணுக்கம் எய்தாக அடங்கலும் வெந்து அழிந்து அராவின் வேகம் அடங்கிய வேளம் என்ன வீழ்ந்தான். ஒரு யானை நஞ்சு பட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி யானை விழுந்தா மாதிரி கீழே விழுந்து விட்டான். பாம்பால் கடிக்கப்பட்ட யானை விழுந்தா எப்படி இருக்குமோ அதுபோல இந்த தீய சொற்களால் கேட்ட விஷம் மாதிரி அந்த சொல்லாலே நல்ல யானை போன்றவன் விஷ பாம்பு கைகேயி அவருடைய வார்த்தையை கேட்டு அப்படியே விழுந்துட்டான். வலியவன் கைவேலானது தன் உடம்பில் உள்ள கொடிய புண்ணில் நுழைய பெற்று அதனாலே துன்புறும் ஒரு யானையை போன்றவனாகிய தசரதன் அவளை கொல்ல நினைப்பான். பெண் கொலை தகாது என்று அஞ்சுவான். அவளை கொல்லுவதாலே உலகம் பழிக்கும். ஆனால் நாணம் அடைந்தான். உள்ளத்தில் நிறைந்த துன்பத்தோடு பலமுறை பெருமூச்சு எறிந்தான். உளவினான். ஒரு குருடனை போல நின்று சோர்ந்தான். கம்பன் சொல்றார் பாருங்க, பெண் என உட்கும் பெரும்பழிக்கு நானும் உள்நீரை வெப்போடு உயிர்த்து உயிர்த்து உலாவும் கண்ணீலன் ஒப்ப ஆயிருக்கும் வன்கை வேல் வெம்பொன்னுழைகிற்க உழக்கும் ஆனை போல்வான். ஆண் ஐ என்று சொன்னால் அவன் குருடன். அஞ்சுவான் அப்படின்னா இலக்கணத்திலே செய்யுமன் முற்று. வெப்புன்னா துன்பம், பண்பாக ஆகி வந்த பெயர். அதற்கு கைகேயி கேட்ட வரத்திற்கு தசரதன் விடை சொன்னான். அம்மா கைகேயி, உன் மகனுக்கு அரசுரிமை வேண்டுமானால் என் சொல்லை மறுத்தற்கு அஞ்சு அதனை ஏற்றுக்கொண்ட ராமன் தானாகவே அந்த உரிமையை கொடுத்து விடுவான். அதனை விட்டு ராமனை காட்டிற்கு போகச் சொல்கிறாய். அதனை தேவர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே அம்மா. ராமனை பிரிந்த துயரால் உலகினர் அனைவரும் இறந்து விடுவார்களே. இனி ஒழிந்தவருடைய செய்கை எப்படி ஆகும்? யாரை வைத்துக்கொண்டு நீ இந்த உலகை ஆளப்போகிறாய் என்று அவன் சொன்னான். ஏனோர் என்று சொன்னது மண்ணுலகில் யார் உயிர் வாழ்வார்கள்? கைகேயும் பரதனையும் குறிக்கிறார்.
வானோர் கொல்லார் மன்னவர் உய்யார் இனி மற்றியன் ஏனோர் செய்கை யாரோடு நீயும் அரசு ஆழ்வாய் யானே சொல்ல கொல்லை செய்தான் முறையாலே தானே நல்கும் உன் மகனுக்கும் தரை என்றான். தசரதன் கையை பார்த்தான். நீ என் கண்ணை வேண்டினாலும் உனக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். என் உயிர் வேண்டுமானாலும் அது உனக்கு சொந்தம். ஆகவே அதை கொடுக்க எனக்கு உரிமையில்லை, நீயே எடுத்து. உனக்கு வேண்டுமானால் பரதனுக்கு முடிசூட்டும் அந்த ஒரு வரத்தை மட்டும் கேள், மற்றொன்றை அறவே மறந்து. பெண்ணே வன்மை கேக என் மானே பெருவாயே மண்ணே கொல்லி மற்றையது ஒன்றும் மற என்றான். கண்ணு வேணும் எடுத்துக்கோ. கண்ணே வேண்டும் என்னினும் ஈய கடவே என் உள்ளே ஆவி வேண்டினும் இன்றே உனது அன்றோ. என்னுடைய ஆவி வேணாலும் அது உனது தான். அதனால கேகையன் மானே மண்ணேன்னு எடுத்துக்கோ, ஆனா மற்றதை மறந்துடுமா என்று சொன்னான். நாட்டை நீ ஆண்டாலும் சரி, உனது மகன் பரதன் ஆண்டாலும் சரி, ராமன் இந்த நகரை விட்டு போகாதவாறு அருள் புரிய வேண்டும். நின் மகன் ஆழ்வான் நீ நிது ஆழ்வாய் நிலமெல்லாம் உன் பயம் ஆமே ஆளுதி தந்தேன் ஊரை குன்றேன் என் மகன் என்கண் என் உயிர் எல்லா உயிர்கட்கும் நன்மகன் இந்த நாடிரவாமை நய என்றார். வேந்தர்கள், அந்தனர், ஆடவர், மகளிர் இவர்கள் எல்லாம் தனித்தனியே கூட்டமாக அந்த நகரத்திலே உலாவுகிறார்கள். சோதிடர்கள் எல்லாம் உலாவுகிறார்கள். எல்லோரும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ராமன் முடிசூட போகிறான் என்கிற சிந்தனை. வேந்தரே பெரிது என்பாரும் வேதியர் பெரிது என்பாரும் மாந்தரே பெரிது என்பாரும் மகளிரே பெரிது என்பாரும் போந்ததே பெரிது என்பாரும் புகுவதே பெரிது என்பாரும் தேர்ந்ததே தேறி நல்லால் யாவரே தெரிய கண்டார். கைகேயினுடைய மாளிகைக்கு ராமன் போறான். ராமன் கோசலையால் வளர்க்கப்படவில்லை. அவனை வளர்த்ததெல்லாம் கைகேயி தான். தான் வளர்த்த மகன் முடிசூடுகையில் அவளுக்கு சொல்ல முடியாத மகிழ்ச்சி உண்டாவது இயற்கைத்தான். ராமனை சூழ்ந்து செல்லும் மக்கள் எல்லாம் இப்படித்தான் சொன்னார். தாய் கையில் வளர்ந்திலன் வளர்ந்தது தவத்தால் கேகையன் மடந்தை கேளர் ஞாலம் இவனால் கையில் வந்தவள் இயற்கை இது என்றால் தோகை அவள் பேர் உவகை சொல்லல் அரிதே என்பார். ராமன் இனி நமக்கு அரசனாக வருவதால் இந்த உலகிலே பாவமும் துன்பமும் வேரோடு ஒழியும் என்று சொன்னார். இந்த உலகம் அரசனாகிய ஒருவனுக்கு மட்டுமன்றி குடிமக்கள் அனைவருக்கும் உரிமையுடையதாகும் என்று சொன்னார். மனிதராகிய நமக்கு மட்டுமன்றி வானில் உள்ள தேவர்களின் பகையும் ஒழிப்பான் என்று சொன்னார். இந்த அரசன் கீழிருந்தவன் ஏவிய ஏவல்களை செய்யும் சிற்றரசர்கள் பெருந்தமையும் உடையவர்களை பிறந்த உடைமை என்று சொன்னார். பாவமும் அருந்துயரும் வேற்பறியும் என்பார் பூவாலயம் இன்று தனி அன்று போது என்பார் தேவர் பாகை உள்ளன இவ்வல்லல் தோறும் என்பார் ஏவல் செய்யும் மன்னர் தாவம் யாவது கொல் என்பார். கைகேயின் மாளிகையில் தன் தந்தையை காண ராமன் சென்றபோது சக்கரவர்த்தி தன் வாயால் சொல்ல மாட்டான். அதை நானே சொல்லுவேன் என்று ராமனுக்கு எதிரே கைகேயி வந்தார். தாயென நினைத்து வந்த ராமனுக்கு எதிரில் அவள் யமன் வருவது போல் வந்தாள் என்று கம்பன் சொல்கிறான். ஆயன நிகழும் வேலை அண்ணலும் அயந்து தேரா தூயவன் இருந்த சூழல் துருவினன் வருதல் நோக்கி நாயகன் உரையான் வாயால் நான் இது பகர்வன் என்ன தாயன நினைவான் முன்னே ஊற்று என தமியல் வந்தார். யமனாகவே வந்தாலாம் கைகை. கம்பன் சொல்றார்.
இந்த நிலம் எல்லாம் பரதன் ஆள வேண்டும். நீ சடைமுடி தரித்து தவத்தை மேற்கொண்டு வனங்களுக்கு சென்று அங்குள்ள புண்ணிய நதிகளில் நீராடி 14 ஆண்டுக்கு பின் திரும்பி வர வேண்டும். இது அரசர் உனக்கு இட்ட கட்டளை என்று கைகேயி ராமனிடம் சொன்னார். ஆழி சூழ் உலகம் எல்லாம் பரதனே ஆள நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு புழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றான். இப்பொழுது ராமனது முகம் மலர்ந்த செந்தாமரை மலரை ஒத்திருந்தது. கைகேயி சொன்ன வார்த்தையை கேட்ட பின்பு ஒப்பினும் மேலாகி புதிது மலர்ந்த செந்தாமரை மலர்ப்பு வென்று விடும்படியாக ஒளியுடையதாக விளங்கினார். ஆதலாலே இப்பொழுது ராமனது முகமலர்ச்சி இத்தகையது என எம்பெலியாரால் எப்படி நான் சொல்ல? இப்பொழுது எம்மனோரால் எம்புதற்கு எளிதோ யாரும் செப்பாரும் குணத்து ராமன் திருமுக செவி நோக்கின் ஒப்பதே முன்பு பின்பு அவ்வாசம் உரை கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றது அம்மா. ராமன் சொல்றான், அன்னையே அரச கட்டளை என்று சொன்னீர்கள். உமது கட்டளை என்றாலும் நான் மறுப்பேனோ? என் தம்பி பெற்ற செல்வம் நான் பெற்றதல்லவா? எனக்கு இதன் மேலும் வேறு நன்மை என்ன இருக்க முடியும்? இந்த கட்டளையை தலைமையில் கொண்டேன். இதோ இப்படியே காட்டுக்கு போகிறேன். உம்மிடம் உத்தரவும் பெற்றுக்கொள்கிறேன் என்று ராமன் பதில் சொன்னார். அதுதான் பெருந்தன்மை. மன்னவன் பணி அன்றாகில் நும்பானி மறுப்பானோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ என் இனி உறுதியப்பால் இப்பணி தலைமேல் கொண்டேன் மின்னொலிர் காண மின்றே போகின்றேன் விடையும் கொண்டே. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க ராமா.